ஹாய் மக்களே! சலங்கி சீரியல் ஏப்ரல் 15, 2026 முன்னோட்டம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சலங்கி சீரியலில் வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பரிகாரம் செய்ய சொல்கிறாருல அந்த அகோரி. இவர் வந்து எல்லாத்தையும் வேலை கேட்டு வேலை யாரும் தரலன்னு ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துடுறாரு ஒரு இடத்துல. வேலை யாரும் தரமாட்டுறாங்க, அம்மா உயிர் எப்படி காப்பாற்ற போகிறது சம்பாதிச்சு அப்படின்னு சொல்லி. பூமி சொல்கிறா, மாமா இங்கே நம்ம உட்கார நேரம் கிடையாது மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு வேலை ஏதாச்சும் கிடைக்கும், வாங்க மாமா வாங்க, போய் நம்ம சம்பாதிச்சு அத்தை உயிரை காப்பாற்றணும், நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்கும் வாங்கன்னு அவனை தேத்தி கூப்பிட்டுட்டு போகிறா. அங்கே ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி வந்து நின்றுட்டுருக்காங்க. கார் வந்து பஞ்சராகி நிற்கிது, எல்லோரும் வெளில நின்றுட்டுருக்காங்க. இவங்க என்னன்னு கேட்குறாரு போய் ககனும். போய் கேட்கவும் இது மாதிரி என்னால் ஸ்டெப்னி மாற்ற தெரியாது, கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நான் மாற்றுறேன் சார் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த ஸ்டெப்னியெல்லாம் டிக்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மாற்றி கொடுத்துட்றாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டு தனியாகவே மாற்றி கொடுத்துட்றாரு. அவங்க எதுவுமே சொல்லலை, அவங்க காசும் தரல ஒன்றும் தரல, தேங்க்ஸ் சொல்கிறாங்க. சார் நான் வந்து மாட்டி கொடுத்தனால எனக்கு காசு கொடுங்கன்னு இவரே வாய் திறந்து கேட்குறாரு. அவரும் ஒரு 100 ரூபாய் எடுத்து தராரு. சரி சார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் 100 ரூபாய் சம்பாதிச்சாச்சின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வர வழியில் ஒரு பாட்டி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லாட்டையும் காசு கேட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு பசிக்குது, யாராச்சும் காசு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி. யாருமே தரலை. இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ககனும் அவங்க கேட்குறாங்க, ஒன்றும் சொல்ல முடியல அவருக்கும். சரின்னு அந்த இருந்த சம்பாதிச்ச 100 ரூபாயும் எடுத்து கொடுத்துட்றாரு. அந்த பாட்டி நீ நல்லா இருப்பேப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் கிரிட்டிக்கலான இதில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. உடனே அந்த வயசான பாட்டியும் அவங்க நல்லா இருப்பாங்கப்பா, அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, இன்னும் 100 வயசு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இவங்களும் ஏன் மாமா நீங்கள் வந்து இந்த அத்தைக்காக சம்பாதிச்ச காசை இப்படி கொடுத்துட்டீங்களே இன்னொருத்தவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. இருக்கட்டும் பூமி, நாங்களும் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். அவங்க பசி பட்டினி எல்லாம் கடந்து அவங்க பசின்னு கேட்கும் போது என்னால் கொடுக்காம இருக்க முடியல, நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அங்கே ஒரு கடையில் வந்து தள்ளுவண்டி கடை, டிஃபன் கடை வந்து இருக்குது. அங்கே வந்து கேட்குறாரு, வேலை இருக்கா, வேலை இருந்தால் கொடுங்க சார்னு கேட்குறாரு. எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு அவரும். இவர் சார் ஏதாச்சும் என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார் நான் செய்வேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திரும்பவும். சரி அங்கே பின்னாடி இந்த சாப்பிட்ட தட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்தெல்லாம் பெருக்கிடுப்பா சுத்தமா அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் சரி சார் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த எச்சி தட்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கழுவுறாரு. இதை இப்போ பூமி பக்கத்துலேயே இருந்து பார்த்து அழுதுகிட்ருக்கா. அவளால் ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வேறு. இவன் கழுவிட்டு அந்த இடத்தெல்லாம் தொடப்ப வச்சு நல்லா சுத்தமாக பெருக்கினதும் நல்லா செஞ்சுருக்காப்பா வேலை அப்படின்னு சொல்லி அவர் கையில் காசு கொடுக்குறாரு. அதையும் வாங்கிட்டு வந்து அடுத்தது ஒரு கடையில் வேலை பார்க்குறாரு. அங்கேயும் சம்பாதிக்கிறாரு. மூட்டை தூக்கி சம்பாதிச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்ற வழியில் காசு எண்ணிக்கிட்டே வராரு. கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் நுழைய போகிற டைமில் நுழைஞ்சிடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் வந்து அந்த காசை பிடுங்கிட்டு ஓடிடுறான். அவங்க பூமி 2 பேருமே அவனை திறத்த ஓடுறாங்க. பூமி நான் வந்துடுறேன், நீ வந்து சாமிக்கு பூஜைக்கான ஏற்பாடு பண்ணு, நான் இந்த காசோட வரேன் அப்படின்னு சொல்லி அந்த திருடனை துரத்திட்டே இவரும் போகிறாரு. போய் அந்த அவனை துரத்த அவனும் ஓடிட்டே இருக்கான். அவனை பிடிச்சி இடே கொடுத்துட்றா. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வேண்டிக்கிட்டு சேர்த்த 12வது எங்கள் அம்மா வேண்டுதல், எங்கள் அம்மா பிழைக்கணும்னு சேர்த்த காசுடா, அது குடுறான்னு கெஞ்சிட்டே ஓடுறாரு. அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுறான். இவரே அடிக்கிறான். அவன் அதையும் வாங்கிக்கிட்டு நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வேணால் நான் எவ்வளோ வேணாலும் தரேன், இப்போ இந்த காசு எனக்கு முக்கியம், அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் கொடுக்கவே மாட்டான். பலார்னு ஒரு அறைய விட்றாரு. அவன் கீழே மயங்கி விழுந்துடுறான். காசுலாம் செதறி விழுந்துருது. அதெல்லாம் பொறுக்கிட்டு வராரு. அதில் வந்து 10 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. இதுக்கு கடவுளை என்னது இது சோதனை, நான் வந்து சம்பாதிச்ச காசில் 10 ரூபா குறையுதே, இதை எப்படி நான் வந்து போடுறதுன்னு சொல்லி அங்கே
இப்போ எல்லாத்தையும் வேலை கேட்குறாரு. அம்மா ஏதாச்சும் இருந்தால் வேலை செய்யுங்க, அங்கேயே கடையில் ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி பக்கத்தில் கடையில் அங்கே உள்ளவங்கள்ட்டலாம் கேட்குறாரு. அவங்க எதுவும் இல்லை, போப்பா போப்பான்னு விரட்டி விடுறாங்க. ஒரு ஆள் மட்டும் இந்தாப்பா 10 ரூபா அப்படின்னு சொல்லி தராரு. சார், நான் அந்த அகோரி சொல்லியிருக்காங்கல்ல, யார்ட்டையும் பிச்சையாவோ தானமாவோ வாங்கக்கூடாது. நீ அந்த காசை உழைப்பால் சம்பாதிச்சது தான் அந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால் எனக்கு இது நீங்கள் தானமாவோ பிச்சையாவோ வேணாம், நீங்கள் ஏதாச்சும் வேலை செய்யுங்க, செஞ்சுட்டு நான் இந்த காசை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, அப்போ எங்கள் வீட்டுக்கு வான்னு சொல்லி அந்த 10 ரூபா கொடுக்குறாருல, அவர் சொல்கிறாரு, இல்லை சார் அவ்வளோ நேரம் இல்லை, வேறு ஏதாச்சும் இங்கேயே ஏதாச்சும் வேலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் யோசிச்சுட்டு அவரும் சரி என்னோட ஷூவை தொடச்சி விடு அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் சட்டையை கழட்டி சரி சார் உடனே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபாய் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷூவை தொடச்சி சுத்தமாக தொடச்சி விடுறாரு. பூமி அங்கேருந்து இவர் காணுமேன்ட்டு வரா. இவர் தொடச்சிருக்க பார்த்து ரொம்ப மனசு போய் அழுவுறா. வா பூமி, ஒரு 10 ரூபா காணும், இப்போ இவர் கொடுத்தாரு, அதை நான் வாங்கிட்டேன், வா போகலான்னு சொல்லி கடகடன்னு போய் சாமிக்கு கோயிலுக்குள்ளே நுழைஞ்சி அங்கே தண்ணி மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அங்கப்பிரதேசம் பண்ணி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அந்த மரத்தில் ஒரு சிகப்பு துணியில் அந்த காசு கட்டிட்டு இன்னைக்கு நம்ம வேண்டுதலை முடிச்சிட்டோம், கண்டிப்பாக அம்மா பொழைச்சிருவாங்கல்ல பூமி அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக பொழைச்சிருவாங்க, வாங்க போகலாம் நம்ம அத்தையை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குண்டையும் நல்லபடியாக வெளில எடுத்துடுறாங்க. அவங்கள ஐசியும் ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அப்போதைக்கு அவங்க மயக்க நிலையில் தான் இருக்காங்க. இவர் 90 குழந்தை அவங்க நெத்தியில் வைக்கிறாங்க, சாரதா நெத்தியில். அப்போ தான் டாக்டர் வராங்க. டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு நல்லாயிடுச்சா, அவங்க இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேயே குணமாயிடுவாங்களா, இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்க, நான் அவங்கள ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளில உட்கார வச்சுட்டு இவங்க திரும்பியும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு வெளில வராங்க. இப்போ கேட்குறாங்க, எப்படி இருக்காங்க, எங்கள் அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி. இப்போ உங்கள் அம்மாவுக்கு உயிர் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் அம்மா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக கையை பிடிச்சி, டாக்டர் கையை பிடிச்சி, ரொம்ப நன்றி டாக்டர், எங்கள் அம்மாவோட உயிரை திருப்பி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. உடனே பூமி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அது சாரதாட்ட உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனே சாரதா கை அசையும், அத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்லாயிட்டீங்க, நான் போய் மாமாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நீ இருமா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் அங்கே என்ன பார்த்தாங்களோ அதெல்லாமே சொல்கிறாங்க. இது மாதிரி நான் ஒரு கேமரா ககன் ரூம் ஷர்ட் மடித்து வச்சுட்டு இருந்தேன்ல, அந்த இடத்துலேருந்து கீழே விழுந்துச்சு. அதில் பார்த்தா அப்புறம் உங்கள் அம்மாவை கொலை பண்ணுற வீடியோ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொன்னேன், நான் உனக்கு டான்ஸ் அகாடமியில் இருந்து கூட ஃபோன் பண்ணனேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ரத்னம் நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வந்த ஆள் கிடையாதுமா, அப்புறம் ஆள் இந்த கேமரா எடுக்கிறதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு வேலைக்காக வந்திருக்கா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த ரத்னம் இந்த கேமராவை பார்த்துட்டு என்கிட்டேருந்து பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணா. நான் மொளாத்தில் மூஞ்சில் தூக்கிட்டு நான் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன் ரூமில் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. கதவு திறக்கிற சத்தக்கிடுச்சு, நீ தான் வந்துட்டேன்னு நினச்சி நான் திறந்தம்மா, ஆனால் அங்கே உள்ள ஒருத்தன் வந்தவன் என்னை கேமராவை தர சொல்லி மிரட்டினா, நான் தரலன்னு என்னை சுட்டுட்டாமா, நான் மயங்கி விழுந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அத்தை, எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணது நான் அப்போதைக்கு ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டான்னு நான் அந்த ஃபோனை அப்படியே டேபிள் மேலேயே வச்சுட்டு நான் அந்த பொண்ணை பார்க்க போயிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் அதை காதலே வாங்கலை அத்தை நீங்கள் ஃபோன் பண்ணப்போ. அதுக்கப்புறம் தான் யோசிச்சுட்டு நீங்கள் எதுக்கு பண்ணிருப்பீங்க அப்படின்னு ஃபோன் பண்ண, நீங்கள் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு ஓடி வந்தேன் அத்தை, இது மாதிரி ஒருத்தவன் உங்களை சுட்டுட்டதுக்கப்புறம் நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண கதையெல்லாம் அவளும் சொல்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் அப்புறவா தான், அந்த அப்புறவா நான் சும்மா விட மாட்டேன் அப்படி, எங்கள் அம்மா உயிரையும் எடுத்துட்டா, இப்போ உங்களுக்கும் உயிர் பயத்தை காட்டிட்டா அப்படின்னு சொல்லி அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. உடனே இதை விஷயம் மாமாவுக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சால் அவர் திரும்பியும் எங்கள் அப்பா போய் சொல்ல போவார். அது ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையும் சொல்ல முடியாதத, திரும்பி பெரிய பிரச்சனை வரும், அந்த அபூர்வ மாமாவுக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து கூட விளைவிப்பா, அதனால் இப்போதைக்கு சொல்ல வேணாம், சத்தியம் பண்ணுங்கன்னு சத்தியம் வாங்கிடுறா.
இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ககன் வந்துடுறாரு. ககன் வந்து இவ இப்போ இவங்க பேசுனதான் கேட்டாலோன்னு பயந்துடுறா. இவளும் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி அவரை அவங்க சாரதாவை பார்த்து அழுகுறாரு. அம்மா நீங்கள் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையே இல்லைம்மா, நீங்கள் இல்லாமல் எப்படி நான் இருப்பேன்னு உங்களுக்கு ஏம்மா அப்படி ஆச்சுன்னு சொல்லி அழுதுட்ருக்கும் போதே பூரி எல்லாருமே வராங்க. பூரி, சிவா, இந்து, பிந்து எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அதுக்கு இப்போ பூரி சொல்கிறா, அம்மா 2 நாளாக நீங்கள் உடம்பு முடியாமல் நீங்கள் ஐசியூவில் இருந்தப்போ அண்ணன் 2 நாளாக சாப்பிடல, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் உங்களை நினச்சி அப்படின்னு சொல்கிறா. ககன் நான் பார்த்து அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே பூமியும் சொல்கிறா, இது மாதிரி நாங்கள் கோயிலுக்கு போனோம், உங்களுக்காக வேண்டிக்கிட்டு அங்கே வந்து பரிகாரம் செய்ய சொன்னாங்க. நீங்கள் வந்து வேலை தனியாக உழைச்சி செஞ்சு அந்த பரிகாரத்தை வந்து செய்யணும்னு சொன்னாங்க. அது உங்களுக்காக தட்டு கழுவினாரு, தட்டு கழுவினாரு, அந்த மூட்டை தூக்குனாரு, காய்கறி விற்றாருன்னு அவங்க எல்லா கதையும் சொல்லும் போது அவளுக்கு வந்து இப்போ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுகுறா. சாரதா, எனக்காக நீ இவ்வளோலாம் பண்ணியிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி. ஆமாப்பா, ஆமாம்மா, நீங்கள் இல்லாத வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது, நீங்கள் தாம்மா என்னோட வாழ்க்கையோட ஆதாரமே அப்படின்னு சொல்லி அவனும் அழுகுறான். உடனே இவங்க எல்லாமே இவனோட பாஸ்தை பார்த்து நெகிழ்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. சரிம்மா, அன்றைக்கி எதுக்குமா ஃபோன் பண்ணீங்க பூமிக்கு, எதுக்காகம்மா ஃபோன் பண்ணீங்க, என்ன விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பூமி சொல்கிறா, அதை எனக்கு என்ன டிஃபன் பண்ணலான்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், நான் உன்கிட்ட கேட்கல, எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன், அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும் சொல்கிறா, யோசிச்சு பார்த்துட்டு, உங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுலப்பா, உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் ரெடி பண்ண தான் நான் வந்து பூமிக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, நீங்கள் சொல்கிறது வந்து நம்புகிற மாதிரியே இல்லை, எனக்கு கழுத்தில் தாலியே கட்டலை நான், இப்போ யாராச்சும் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுவாங்களா, உண்மையை சொல்லுங்கன்னு அப்பயும் கேட்குறான். அவள் அப்பயும் வந்து அதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் அத்தையை நீ கூப்பிட்டு போயிடலாம், நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு பூமி சொல்கிறா. அதோட எல்லாம் டிஸ்சார்ஜுக்கு ரெடி பண்ண சொல்லி சொல்கிறா. பூரிக்கிட்டலாம், இந்து பூரிக்கிட்ட அப்படிலாம் சொல்லிட்டு இவளும் போகிறா வெளியில். பூமி வெளில போகிறா. உடனே இங்கே நட்சத்திரா வந்து ஹனிமூன் போகிறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கா ட்ரெஸ் எல்லாம். அதில் என்னென்ன இருக்குன்னா, கத்தி, கயிறு, துப்பாக்கி, விஷ பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. அதில் எடுத்து வச்சு மேலே வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. அப்போ தான் மீரா ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து, இந்த நட்சத்திரம் அதை குடிமா, குடிச்சிட்டு ட்ரெஸ் எடுத்து வை, அதுக்குள்ளே நான் எடுத்து வைக்கிறேன்ட்டு 2 ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்கிறா. அதில் பார்த்தா இதெல்லாம் இருக்குது. எங்கே நீங்கள் புள்ள கூட ஹனிமூன் போறியா, அவனை கொல்ல போறியா, ஏன் இதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்க அப்படின்னு அவங்க வந்து பயந்துட்டு கேட்குறாங்க. உடனே அந்த இடத்துல யோசித்து பயந்துட்டுருக்கா. அப்போ வந்து அபூர்வா வராங்க. இது மாதிரி மீரா சொல்கிறா, இது மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு போகிறா நட்சத்திரா அவள் சுட்கேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மீரான்னு மழுப்புறாங்க. இது வந்து கயிறு வந்து ட்ரக்கிங் போகிறதுக்கு, கத்தி வந்து ஃப்ரூட்ஸ் நறுக்கிறதுக்கு, அப்புறம் அந்த விஷ பாட்டில் அது வந்து அத்தரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துப்பாக்கி கூட அது வந்து யாச்சும் திருட வந்தாங்கன்னா அவங்கள வந்து மிரட்டுறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, சரி சரி, நான் பயந்துட்டேன், ஓகே சரி நீங்கள் ரெடி ஆகுங்க, நான் வந்து செர்ரி என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. செர்ரி வந்து இவங்கெல்லாம் பேசுனதை வெளில நின்று ஒட்டி கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் அங்கே போய் இது மாதிரி நட்சத்திரா வந்து கயிறு, கத்தி, சூட்கேஸில் வந்து கயிறு, கத்தி, அந்த பாட்டிலு, அது மாதிரி துப்பாக்கிலாம் வச்சுருக்கா, சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியாம்மா, நான் கூட ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன், அது நட்சத்திரா வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பேசிகிட்டு இருக்கதை வந்து வெளில நின்று நட்சத்திரா கேட்டுடுறா. அங்கே மீரா போனதுக்கப்புறம் இவன் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கிற நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னடா எடுத்து வச்சுருக்க நீனு அப்படின்னு கேட்கவும் அந்த பாம் காமிக்கிறான். நீ வந்து என்ன கொலை பண்ணன்னு பார்க்குற, நம்ம வந்து போகிற இடத்துல 2 பேரும் சேர்ந்தே சாகலாம் அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு பயம் வந்துடுது. திரும்பவும் அவங்க ஹாஸ்பிட்டலில் சாரதாட்ட கேட்குறாங்க, ககன் என்னாச்சுமா, என்னதாம்மா நீங்கள் முக்கியமான விஷயம் பூமிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களே, என்னதாம்மான்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறான். நான் சொன்னனேப்பா, அதுதான்ப்பா, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு திரும்பியும் மழுப்புறாங்க. உடனே பூரியை எல்லாத்தையும் எடுத்து வச்சியா பூரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து இந்து வந்து அவளுக்கு வந்து தலை ட்ரெஸ்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுட்ருக்கா. அதோட ரெடி ஆகுறாங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. இங்கே
நட்சத்திரம் வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறா, இது மாதிரி வந்து நான் செர்ரி வந்து எனக்கு அங்கே போனால் என்னை அவனுக்கு நான் பிளான் போடுற மாதிரி எனக்கு அவன் பிளான் போட்டு என்னை முடிச்சு கட்டுறதுக்கு அவன் பிளான் வச்சுருக்கிறாமா, இது மாதிரி என்னை பாம்லாம் வச்சு எடுத்துகிட்டு வராமா, இங்கே நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹனிமூன் போகமாட்டேன்னு சொல்லி அவன்கிட்ட அபூர்வாட்ட சொல்லிட்டு இருக்கா. அபூர்வா வந்து ஏதாச்சும் பிளான் பண்ணி நான் எடுத்துறேன்னு சொல்கிறாங்க. உடனே இது மாதிரி போவேனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து செர்ரியும் வரான். செர்ரி வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாங்கள் வெளில ஊருக்கு போகிறோம் ஹனிமூனுக்குன்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீங்கள் போக தேவையில்ல, நான் வந்து பண்டிதர் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவர் வந்து இப்போதைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, 2 பேருக்குமே நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறா அபூர்வா. உடனே மீரா ஏன் போகக்கூடாதுன்னு கேட்கவும், இது மாதிரி அவங்களுக்கு இப்போதைக்கு இப்போ அவங்க ராசிப்படி அவங்க நேரம் சரியில்லை, இப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பண்டிதர். இப்போ போவேனா 2 பேருக்கும் நல்லது இல்லையான்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறா. சரி போவேனான்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் கேன்சல் ஆயிடுது அந்த ட்ரிப்பு. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை எடுக்கிறதுக்கு போகிறாங்க ககன் வீட்டுக்கு. மருதாணி சித்தியும் யார் அபூர்வா வந்து இப்போ உள்ளே போகும்போது இவன் நான் இங்கேயே இருக்கம்மா நான் வரலன்னு சொல்கிறா மருதாணி சித்தி. இல்லை வா யாருங்க இல்லை வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க, ரூமு மேல் ரூம் கீழ் ரூம் எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் இவளுக்கு யோசனை வருது, கீழே தானே எங்கே அவளை வந்து சுட்டாங்களோ அந்த இடத்துல தான் இருக்கும், அங்கே தான் தவறி விழுந்திருக்கும்னு ஒரு யோசனை வருது. அங்கே போய் தேடவும் கிடச்சிருது அபூர்வா கையில். அபூர்வா வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறா, கிடச்சிட்டு சித்தின்னு சொல்லி சந்தோஷமாயிடுறா. அப்போதைக்கு பூமி வந்து வராங்க. இதை நீங்கள் வருவீங்க, எப்படியா இருந்தாலும் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையிலேருந்து அந்த ஆதாரத்தை பிடுங்க பார்க்குறாங்க. அவள் தரமாட்றா. உடனே நீ மரியாதையாக வந்து கொடுக்க போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கவும், என்னால் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவ, உன் கண்ணு முன்னாடியே நான் உடச்சி போடுறேன் அந்த ஆதாரத்தை அப்படின்னு சொல்கிறா. அதை தடுக்கிறாங்க பூமி. நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே இவளும் வந்து அந்த ஆதாரத்தை உடச்சி போடுறேன்னு சொல்லவும் பலார்னு அற விட்டுறா, சுருண்டு போய் விழுந்துடுறாங்க. அந்த கேமரா வந்து கீழே வந்தது, அதை ஓடி போய் எடுக்க போகிறாங்க. மருதாணி சித்தி எடுத்துட்டு தரியா இல்லையான்னு கேட்கும்போது தரமாட்டேன்னு சொல்லும்போது, நான் வயசுக்கு தான் மரியாதை தரேன், மரியாதை உனக்கு 2 அடி நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தந்துரு அப்படின்னு சொல்லி கையை வச்சு பிடுங்கி இழுக்கிறாங்க. வலி தாங்க முடியாமல் அந்த மருதாணி சித்தி அதை கையை விட்டுருது. இவங்க வாங்கிக்கிட்டு வெளில போக பார்க்குறாங்க. எங்கள் அப்பாட்ட வந்து இதெல்லாம் போட்டு காமிச்சு நீ யாருன்னு எங்கள் அப்பாவுக்கு நான் புரிய வைக்கிறேன், உன் ஜெயிலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வர எபிசோட் நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்களே.